லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஹோட்டலை பெரியவர் மாணிக்கவாசகம் சுயமாக சம்பாதித்து அவர் சுய நினைவுடன் பாண்டிக்கு எழுதி கொடுத்திருப்பதால் ஹோட்டலும் அதை சுற்றியுள்ள பத்திரத்தில் பதியப்பட்டுள்ள இடமும் பாண்டிக்கு சொந்தம் என இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. பாண்டிக்கு பாத்தியப்பட்ட ஹோட்டலை குறுக்கு வழியில் போலி பத்திரம் தயாரித்து பொய்யான வழக்கை ஜோடித்து மகேந்திரன் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த தணிகாச்சலம் இருவருக்கும் இந்த கோர்ட் தலா 25,000 அபராதம் விதிக்கிறது. மேலும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் சிறை தண்டனை வழங்கப்படும் என இந்த கோர்ட் எச்சரிக்கிறது. The court is adjourned. மாமா பாண்டி சூப்பர் மாமா கா கை விடுங்க. தேங்க்யூக்கா தேங்க்யூ. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சரி நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நாங்க 2 பேரும் பின்னாடி வரோம். சரிங்க மாமா. 2 பேரையும் ஆட்டோ ஏற்றிட்டு வா. சரி மாமா. என்ன மாமா? சரி மாமா நம்ம கிளம்பலாமா? யோ எங்க அவ? எங்க அவ? யாரா? அவதான் உமா. அவ வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பிட்டா. தீர்ப்பு சொல்லி முடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ இன்னும் கிளம்பலையா? அதானே உன் வீட்டாண்ட சாமான் செட்லாம் வெளியே கிடைக்குது. நேரத்தோட போய் எத்த வீட்டாவில என் பொண்ணு உன் பக்கம் இருக்கான்னு தானே இந்த ஆட்டம் ஆடுற. இந்த பாரு, நான் யாரையும் வழியே போய் என் பக்கம் சேர்த்துக்கிட்டது கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவங்க நல்லவங்க பக்கம் தான் இருப்பாங்க. இதோட முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காத. உன்னையும் இவனையும் சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. இதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்சுக்கு நான் சொல்றத நீ கேட்டுட்டு போ. சொல்லு மாமா. இவ்வளவு நாளா நீயா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த. நான் உன்னை தடுத்து டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். நீ பட்டு திருந்துவ, கெட்டு திருந்துவ, கேட்டு திருந்துவன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நடக்கிற மாதிரி தெரியல. எரும மாட்டு வயசாச்சு, இனியும் நீ திருந்துற மாதிரி தெரியல. ஆமாம்மா. அதனாலதான் இனி என்னோட ஆட்டத்தை வேற மாதிரி ஆடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி உங்ககிட்ட எல்லாம் டிஃபென்ஸுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. ஏறி அடிக்கிற அஃபென்ஸ் ஆட்டம் தான். என்னையா மிரட்டி பாக்குறியா? ஐயோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சம்பந்தி. அஃபென்ஸ்னா தெரியும்ல. அடுத்த அடி நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதை விட 10 மடங்கா யோசிச்சு உன்னை அடிக்கிறது. அடி எங்கிருந்து வரும்னே தெரியாது, ஆனா விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு அடி வாங்கி எந்திக்கிறதுக்கு முன்னாடி 10 அடி விழுந்திருக்கும். ஆஃப்டர் ஆல் நீ எல்லாம் ஒரு அன்னக்காவடி பைய. நீயே இவ்வளவு பண்ணணும்னு நினைச்சன்னா ஆள் பலம், பணபலம், அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கன்னா எவ்வளவு பண்ணுவேன். அதெல்லாம் வச்சு நீ 1/2 டஜன் டங் கிளீனர் வேணா வாங்கி வச்சுக்கலாம். என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தடவை உன் வீட்டுல இழவு விட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நீ அழுவ அழுவ. நீ சாகுற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க மாதிரி பெருசா பண்றேன்டா. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நீ என்னை தேடி வரவே வேண்டாம். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் முன்னாடி வந்து நிப்பண்டா. எம்ம மாதிரி என் குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிழலை நீ தொடணும்னு நினைச்சா கூட அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னால முடியாது. ஐயா மாமா, நான் நீங்க உங்க ரேஞ்சுக்கு முன்னாடெல்லாம் போய் இவ்வளவு நேரம் பேசிக்கிறீங்க. அப்படியே அவனுக்கு ஒன்று விட்டு 2 போட்டு அவனை அனுப்புவீங்களா?
விட்றா விட்றா விட்றா. இல்ல மாமா, இவனுக்குலாம் 2 போட்டா தான் கரெக்டா இருக்கும். எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடு. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு தானே யோசிக்கிற? அதை யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. இனி உன்னை நிம்மதியா தூங்க விட மாட்டேன்டா. மாமா, என்ன மாமா, என்ன யோசனை? நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுமா. என்ன மாமா சொல்றீங்க? இல்ல, உன் அப்பாவுக்கு எதிரா உன்னை நான் நிறுத்திட்டேன்ல. என்னதான் இருந்தாலும் உன்னை அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளியிருக்க கூடாது. நாம மட்டும் அப்படி பண்ணலனா நம்ம ஹோட்டலை இழுத்து மூடி இருப்போம். அவர் நேர்மையா இல்ல மாமா. பதிலுக்கு நீங்க நேர்மையா நடந்துக்கணும்னு நினைச்சா நாம தான் மாமா முட்டாள் ஆயிடுவோம். இல்லம்மா, நான் அதை சொல்ல வரல. உங்க அப்பாவுக்கு எதிரா நான் யாரை வேணாலும் நிப்பாட்டியிருக்கலாம். ஆனா சொந்த மகளை நிப்பாட்டினது எனக்கு தப்புன்னு தோணுது. மாமா, ஆமாமா, எனக்கு எதிரா ராஜாவோ ரவியோ நின்னப்ப எனக்கு எப்படி வலிச்சதோ அப்படிதான் இன்னைக்கு உங்க அப்பாவுக்கும் வலிச்சிருக்கும். மாமா, நீங்க தயவு செஞ்சு உங்களையும் எங்க அப்பாவையும் ஒண்ணா வச்சு பேசாதீங்க. பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு நீங்க வெளியில சொல்லலனாலும் உள்ள அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எங்க அப்பா வெளியில பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்ன பல தடவை தோக்கடிச்சிருக்காரு. நீ என்னதான் சொல்லு, நான் பண்ணது தப்புதான். ஆமாமா, என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பா மனசு மாறி உன்னை பத்தி யோசிக்கும் போது நல்ல விதமா தானே யோசிக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டா மாமா, எங்க அப்பா என்னைக்குமே என்ன தப்பா நினைக்க மாட்டாரு. நான் தான் எங்க அப்பாவை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டு நான் திருந்திட்டேன். புரியலம்மா. எங்க அப்பா இந்த நிமிஷம் என் மேல அன்பா இருக்காரு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. என் வயித்துல வளர்ற குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு யாரெல்லாம் ஆபத்தா வந்தாலும் அவங்கள அவர் சும்மா விட மாட்டாரு. எனக்கு இப்பவும் புரியலம்மா. என்னப்பா, உங்களுக்கு புரியலையா? இல்ல, நிஜமாவே புரியலையாப்பா? இல்லம்மா, நான் அப்பா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல? கூப்பிடலாமா? அப்பாங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பெத்தவங்க கிட்ட அது இல்ல, உங்ககிட்ட தான்ப்பா நான் உண்மையான அப்பாவோட அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுளா பார்த்து என்ன உங்க பக்கம் நிக்க வச்சிருக்காரு. நான் பண்ண பாவம் எல்லாத்துக்கும் நான் என்ன பரிகாரம் செஞ்சாலும் பத்தாதுப்பா. அம்மா, யாரும் தப்பு இல்லம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் தப்பு பண்ண வைக்குது. தப்பு பண்ணாதவங்க யார் இருக்காங்க சொல்லு? அந்த தப்பை உணர்ந்து திருந்துறப்பதான் ஒரு மனுஷன் நிஜமாவே மனுஷனா மாறுறான். அதுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரு வாய்ப்பு தரும். அதை உணர்ந்து திருந்துறவன் ஜெயிச்சிடுறான், கண்ணை மூடிக்கிறவன் தோத்துடுறான். எப்பவுமே நீ என் நல்ல மருமக. இன்னையிலிருந்து
அழாத. சரி, மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். சரிம்மா, உள்ள போ. போ. சரி. ம். ஆமா, கோர்ட்ல எப்படி ஜெயிச்சீங்க? நாம தான் வக்கீலுக்கு பச்சை ஒருத்தவங்களை கூடவே வச்சுட்டுங்கிறோமே, அது சும்மா ஊடு கட்டி அப்படியே பொந்திச்சு. அடைச்சி, இப்படி கூச்சம் இல்லாம போய் சொல்றியே, வெக்கமா இல்ல? ஐயா, இதுல என்ன வைக்கம்? இந்த கேஸ் உன் வக்கீல் வாதாடி ஜெயிச்சதா? வக்கீல நம்ம தானே கூட்டு போனோம். ஏங்க, என்ன இருந்தாலும் இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போனது ஏன் பொண்ணு தானே? அப்படி சொல்லுங்க. அவ கைராசிக்காரி. அவ தொட்டு ஆரம்பிச்சு வச்ச எதுவுமே தொலைங்காம போனதில்ல. ஏய், கேட்டுக்கோடா. கைராசியா. அவ தொட்டது எதுவுமே தொடங்காம போனது இல்லையா? அப்பேற்பட்டவங்க தொட்டு விளங்காம போன ஒரே ஆள் நீ மட்டும்தானே. உங்க அத்தை உன்னை சுட்டி காட்டுறா. மாமா, இதெல்லாம் மொரட்ட இன்சல்ட் ஆகுது. உண்மை அதுதானடா. இந்த பாருங்க, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், மலர் சும்மா வேற 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 லெவல்ல டீல் பண்ணுச்சு. இந்த டாக்குமெண்ட்ல வச்சுன்னு பக்காவா வந்துச்சு. அது அப்படியே ஸ்டைலா எடுத்துட்டு போய் நின்றுச்சு. இந்த தனியாச்சலம் தான் நடுவுல பூந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டாப்புல. கட்சியில நம்ம மாமா அப்படியே உள்ள பூந்து லைட்டா படம் காமிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாப்புல. அப்புறம் இன்னைக்கு கோர்ட்ல மலர் தான் கெத்து. ஆமா சம்பந்தி, நிஜமாவே கேஸ் ஜெயிச்சிட்டீங்களா? ஐயா, ஜெயிக்காமலாம் இப்படி உட்காந்து நக்கலா பேசிட்டு இருப்பாங்க. இல்ல, ஏதோ டாக்குமெண்ட் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. அது தொலைஞ்சு போகல, திருட்டு போயிருக்கு. பக்காவா எடுத்து வச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் யாரோ எடுத்திருப்பாங்க. திருட்டுனவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி அவங்கள கட்டி வச்சு வெளுத்தா எல்லாம் சரியாயிடும். ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய வேலையவும் கண்டிப்பா அவங்க தான் கெடுத்திருப்பாங்க. இந்த கோயில் பஞ்சாயத்துலயும் அந்த ஆள் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இந்த டாக்குமெண்ட் காணாம போனதும் கண்டிப்பா அதே ஆள் வேலையா தான் இருக்கும். ஆத்தி, பாயிண்டா சொல்றானே, அந்த மனுஷன் நான் தான் தெரிஞ்சா மொத்தமா சங்கு ஊத்திடுவானுங்க. சம்பந்தி, அந்த ஆளு யாருன்னு ஒரு சின்ன க்ளூ மட்டும் எனக்கு கொடுங்க. என்னை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நானும் பாத்துடுறேன். நல்லா கேட்டுக்கோங்க சம்பந்தி, இந்த வீட்டுல யாரு மேலேயாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ரகசியமா என்கிட்ட மட்டும் வந்து சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் ஸ்பாட்லயே அடிச்சு காலி பண்ணிடுறேன். நீங்க ஏற்கனவே என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்கல்ல, அந்த ஆளை அமுக்கி எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எப்படியும் என் கையில சிக்குவாங்க, அப்ப இருக்கு. மாமா, ஒரு உதவி. என்ன? இந்த வக்கீலுக்கு ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் குத்தீங்கன்னா. எந்த வக்கீலுக்கு? மாமா, நம்ம ஃபேமிலி வக்கீல் மாமா. இது அந்த டாக்குமெண்ட்லாம் தொலைச்ச வக்கீலுக்கா? உங்க பேச்சை கேட்டு இருந்தா அந்த வக்கீல் கிட்ட பேசிட்டு வந்தா.
இப்போ வாக்கு சுத்தமா இல்லைன்னா அது நல்லாவா இருக்கும் மாமா? நம்ம இதுக்கு மாமா இந்த அத்தவங்க காசுல சே குத்துடுங்க. சரி நீ போய் கொடு. என்ன சம கம்மியாகுதே, என்னன்னா அந்த நானே குத்துருப்பேன், எதுக்கு உங்களாண்ட கேட்க போறேன்? மாமா இப்படி குத்திங்கன்னா அதை அப்படியே அந்தாண்ட குத்துட்டு நான் வேலையை பார்ப்பேன். பாண்டி மாமா வக்கீல் ஃபீஸ் ஆமா மாமா கொடுக்கணும். ஆமா மாமா. அதெல்லாம் ரெடியா இருக்கு. போய் உன் வக்கீல வர சொல்லு, கொடுத்துருவோம். வக்கீல் லேட்டா இருந்தது நான் தான், அதனால நானே கையால குத்தாதான் ஒரு இதுவா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஓ ம் சரி இந்த வெயிட்டா இருக்குன்னு பார்த்தா கார் ரொம்ப லைட் ஆகுது. இதுக்குள்ள எவ்வளவு ஆகுது மாமா? புதுசா அச்சடிச்ச 10,000 ரூபாய் நோட்டு அதுல 2 வச்சிருக்கேன். 10,000 வந்துச்சாண்ணா? 10,000 ரூபாய் நோட்டும் வந்துருச்சா? பாரு, சும்மா பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாரு போ. குத்துற மாமா. வர மாமா. இப்பதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ இதுக்கு முன்னாடி பிடிக்கலையா? வயசாக வயசாக தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ஓ நான் ஆசைப்பட்டதெல்லாம் இப்பதான் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓ ஓ ஓ ஐயே, ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ, ஐயோ, அந்த 10,000 ரூபாய் நோட்டு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். டேய் சீக்கிரம் குடுடோ. என்ன? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லைன்னா? சும்மாதான். சும்மாண்ணா? ஒன்னும் இல்ல. டேய், ஐயோ, உனக்கு டைம் பாஸ்க்கு நான் தான் கிடைச்சேனா? மலரே, என்ன? வக்கீல் ஃபீஸ்னு ஒன்று இருக்குல்ல? வழக்கம் போல இன்னைக்கும் நான் சொதப்பிட்டேன். எனக்கு எதுக்கு ஃபீஸ் எல்லாம்? யாரோ ஆளை வச்சு அந்த தனிகாச்சலும் டாக்குமெண்ட்டை தூக்கிட்டான். அதுக்கு நீ என்ன மலர் பண்ணுவ? ஆனா அந்த தூணு ஆளு மட்டும் நண்டா கச்சான் அப்படியே 2ஆ போந்துருவேன். கடைசியில அப்பா வந்து தானே எல்லாமே சரியாச்சு. இப்ப மாமாவை எடுத்துக்கோ, அதே டாக்குமெண்ட்டை வச்சு தானே மடங்கினா போல. அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணது நீ தானே? ஐயோ, ஆமா, நீ இப்ப எதுக்கு புதுசா இதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன லவ்வா? அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நீ வக்கீலு, நான் கிளைண்ட், சரியா? நீ எனக்காக வந்து கேஸெல்லாம் ஜெயிச்சு ஊத்துக்கிற, நான் உன்னாண்ட ஃபீஸ் கொடுக்க வந்திருக்கேன், அவ்வளோதான் மேட்ரு. ஐயோ, கவரை கொடுத்தமா போனமான்னு இல்லாம எதுக்கு வளவளான்னு பேசிக்கிட்டு அந்த 10,000. சரி, கொடுத்துட்டு போ. நீ தான் ஃபீஸ் நான் எவ்வளோன்னு சொல்லவே இல்லையா? ஐயோ, கம்பிக்குள்ள பாய வேண்டிய கரண்ட் கண்ணுக்குள்ள பாயுதே, என்ன பண்றது? மலரே, உனக்கு என்ன வேணுமோ கேளு. கேக்குறதுக்கு எதுவும் இல்ல. உன்னால இப்போ என்ன முடியுமோ அத மட்டும் கொடு. அப்போ கொடுத்தலாமா? கொடுத்தாலும் வாங்கிப்பியா? என்ன இவன் வேற எதையோ கணக்கு பண்றானே. என்னன்னு பாப்போம். இப்ப தரப்போறியா இல்லையா? குடி, இந்தா உன்னோட ஃபீஸ் இதுல தான் இது. 10,000 கவர பிடி. என்னடா 5 10 கொடுத்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா?
ஐயா இல்ல மலரே, இதுல வேறதோ ஒரு பெரிய ஐட்டம் இருக்குது, பிடிச்சு பாரு. அத சீக்கிரம் பாருமா. என்ன என்னன்னா ஒண்ணுமே இல்ல உள்ள. நல்லா உள்ள பாரு.